2026 தமிழ்நாடு சட்டமன்ற தேர்தலுக்கான வாக்குப்பதிவு ஏப்ரல் 23 அன்று நிறைவடைந்த நிலையில் பல்வேறு செய்தி நிறுவனங்கள் மற்றும் கருத்து கணிப்பு அமைப்புகள் தங்களது எக்ஸிட் போல் எனப்படும் வாக்குப்பதிவிற்கு பிந்தைய முடிவுகளை வெளியிட்டுள்ளன. என்டிடிவி வெளியிட்டுள்ள கருத்து கணிப்பில் திமுக கூட்டணி 125 முதல் 145 இடங்களிலும், அதிமுக கூட்டணி 65 முதல் 80 இடங்களிலும், தாவேகா 18 முதல் 24 இடங்களிலும், மற்றவை 2 முதல் 6 இடங்களை பிடிக்கும் என கணித்துள்ளது. CNN நியூஸ் 18 நிறுவனம் திமுக 103 113 இடங்களும், அதிமுக 114 முதல் 124 இடங்களிலும், தாவேகா 4 முதல் 10 இடங்களை வெல்லும் என கணித்துள்ளது. டைம்ஸ் நவ் நிறுவனம் வெளியிட்டுள்ள கருத்து கணிப்பில் 75 முதல் 95 இடங்களை திமுக கூட்டணியும், 128 முதல் 147 இடங்களை அதிமுக கூட்டணியும், தாவேகா 8 முதல் 15 இடங்களை கைப்பற்றும் என கூறியுள்ளது. இந்தியா டுடே வெளியிட்டுள்ள கருத்து கணிப்பில் திமுக 92 முதல் 110 இடங்களிலும், அதிமுக 22 முதல் 32 இடங்களையும், தாவேகா 98 முதல் 120 இடங்களை கைப்பற்றும் என கூறியுள்ளது. ரிபப்ளிக் டிவி வெளியிட்டுள்ள கருத்து கணிப்பில் திமுக 122 முதல் 132 இடங்களிலும், அதிமுக 87 முதல் 100 இடங்களிலும், தாவேகா 10 முதல் 12 இடங்களிலும், மற்றவை 6 இடங்கள் வரை வெல்லும் என கணித்துள்ளது. பெரும்பான்மையுடன் ஆட்சி அமைக்க 234 தொகுதிகளில் 118 இடங்களில் வெற்றி பெற வேண்டும் என்பது குறிப்பிடத்தக்கது. மெஜாரிட்டிக்கு தேவையான 118 இடங்களை திமுக கூட்டணி எளிதில் கடக்கும் என என்டிடிவியின் பீப்புள்ஸ் பல்ஸ் மற்றும் ரிபப்ளிக் டிவியின் மேட்ரிஸ் ஆகிய அமைப்புகள் கணித்துள்ளன. கடந்த தேர்தலை விட கூடுதல் இடங்களை பெறும் என்றும் ஜேவிசி உள்ளிட்ட சில கணிப்புகளில் அதிமுக முன்னிலை வகிக்க வாய்ப்புள்ளதாகவும் கூறப்பட்டுள்ளது. முதல் தேர்தலிலேயே நடிகர் விஜயின் தமிழக வெற்றி கழகம் கணிசமான 10 முதல் 24 இடங்களை பிடித்து எக்ஸ் ஃபேக்டராக உருவெடுக்கும் என கணிக்கப்பட்டுள்ளது. தமிழகத்தில் இந்த முறை இதுவரை இல்லாத அளவாக 84.69% வாக்குகள் பதிவாகி சாதனை படைத்துள்ளது. தேர்தல் முடிவுகள் வரும் மே 4, 2026 அன்று அதிகாரப்பூர்வமாக அறிவிக்கப்படும்.